உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாத்திரை போட்டாச்சா? ஏய், ஆதி எங்க? என்னடி உன் வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்க, நீ இங்கே வந்திருக்க? ஆதி எங்க? ஆ, ஆதி ஆ, என்னடி ஆச்சு? ஆதி எங்க? ஆதி எங்கடி? கேக்குறேன்ல, சொல்லு. ஏய், என்னடி ஆச்சு? ஆதி எங்கன்னு முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சொல்லுடி. சொல்லுங்க, இங்கதான் இருக்கேன். நீங்க எனக்கு யார் ஆதி? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஆதி, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எனக்கு யாரு? ஏய், என்னாச்சுடி? ஏதாவது பிரச்சனையா? இது பாரு, நான் உன்கிட்ட பேசல, நான் ஆதி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், சரியா? சொல்லுங்க, நீங்க பண்றது நல்லா இருக்கா உங்களுக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிடுவீங்க, ஆனா கேட்டா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு எதுவுமே புரியாது. ம்? அண்ணன் சொல்லிதானே இந்த செயின் எடுத்து போட்டீங்க. ஒரு அண்ணனை ஆசீர்வாதம் பண்ண வரமாட்டீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நல்லா இருங்க. நீங்களும் அழகரும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்க. ஏய் எருமை, நான் பயந்தே போயிட்டேன். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஒரு பொண்ணா இத்தனை நாளா நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேனோ அது எனக்கு இப்பதான் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என் அண்ணா ஆதின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் செய்யற கடமை. அப்புறம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? ஏண்டி, ஆதி உனக்கு அண்ணன்னா நான் உனக்கு அண்ணி தானே? அப்ப என் காலையே விழு. விழறேன் விழறேன், அப்புறமா விழறேன். அண்ணா, நீங்க அவங்களெல்லாம் வீட்டுக்கு வர வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமே நல்லதா தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கும் பாரதிக்கும் குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லார் வாழ்க்கையும் நல்லபடியா மாறப்போகுது. அண்ணா, நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம். நீங்களுமே பாரதி செஞ்ச தப்ப மறந்துருங்க. அழகரும் நான் செஞ்ச தப்ப மறந்துடுவாரு. எங்க அப்பா விஷயத்துல நான் உங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்தினத நானும் மறந்துடுறேன். எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடலாம். இன்னையில இருந்து புது வாழ்க்கை வாழ போறோம்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.